என்னம்மா இருக்கு? பக்கா அரசியல்வாதி மாதிரியே இருக்கு. அண்ணே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. நல்லா எந்திரிது நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் திவா. இன்னிலிருந்து நீயும் அரசியல்வாதியாக போற. இதுக்கப்புறம் எங்கே போனாலும் உன் கண்ணு நாலா பக்கமும் இருக்கணும். கட்சி பொறுப்புன்னு வந்ததுக்கப்புறம் பழைய மாதிரி கோவப்படுறதை விட்டுட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக டீல் பண்ணணும். புரியுதா? புரியுது. அதாவதுடா, அரசியலை பொறுத்த வரைக்கும் சத்திரியனா இருக்கிறத விட சாணக்கியனா இருக்கணும்டா. வணக்கம் மாமா. வணக்கம் மாமா. என்ன இது மாப்பிள? இந்த வெள்ளை வேட்டி சட்டை உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. மாப்பிள நீ தானே கன்ஃபியூஸா இருக்குடா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். இனிமே உங்களை கையிலே பிடிக்க முடியாது. சூப்பர் மாப்பிள. தேங்க்ஸ் மாப்பிள. என்னடா பையில? அது உனக்கு ஸ்டேஜ்ல பதவி பிரமாணம் பண்ணும்போது வெடிக்கிறதுக்கு பட்டாசு சும்மா கொளுத்தி விட்டுருவோம்ல. பாலு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கானா? ஐயா வாங்க, ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போகலாம். இல்ல எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நீ போ, நான் இங்கேயே உட்காந்து பாத்துக்கிறேன். சரிங்க ஐயா. ஐயா எனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி நல்லா இருப்பா. போயிட்டு தரேன் ஐயா. ஹலோ, எங்கக்கா இருக்கீங்க? வந்துட்டீங்களா? ஆமாமா. அப்படியே உள்ள வாங்கக்கா. யாரு செல்வி? இந்து, நம்ம ஏரியா ஆளுங்களா வந்துட்டாங்களா? அப்படியா? இரு நான் போய் கூட்டிட்டு வரேன். சரி, போய் கூட்டு வா. ஓகே இந்து, போயிட்டு வா. ஏன் சித்தப்பா, இவன் அந்த காஸ்டியூம்ல பலன்னு சுத்திட்டு இருக்கான். ஏதோ தப்பா இருக்கே. என்னவோ பண்ணிட்டு போறான், விடுற. அவனெல்லாம் ஒரு ஆளு இல்ல சித்தப்பா, இப்போலாம் வர இவன் மூஞ்ச பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. ஏதாவது பண்ணும் சித்தப்பா. அப்படியா சொல்ற? நீ ஆசைப்பட்டல, சித்தப்பா பண்ணாம இருப்பானா? டே கர்ணா, வா. சொல்லுங்க. இருக்கிறவங்களுக்கு சேர் பத்தல, பின்னாடி சேர் இருக்கும், அதை எடுத்துட்டு வா போ. நானா? யாரா இவன்? அதுக்குன்னு வேற ஆளை வைப்பாங்களா? ஏய் போட. சரிண்ணா. எப்படி மாசு சித்தப்பா? என் தம்பிக்கு இந்த பதவியை கொடுக்கறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஏன்னா இதுக்கு முன்னாடி என் கூட கட்சி போராட்டங்கள்ல நிறைய ஈடுபட்டிருக்கான். அடிமட்ட தொண்டனா இருந்து போஸ்டர் ஒட்டி தோரணம் கட்டி நம்ம கட்சி வளர்றதுக்கு நிறைய வேலை பார்த்துருக்கான். இந்த ஆள் இப்போ கட்சி போஸ்ட் ஓட்டினா பொய் சொல்கிறதா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. இது தெரியாமல் இவங்களும் வேற கை தட்டுறாங்க. கிருபா, கர்ணம். ஏண்டா எவ்வளவு திமிருந்தா? அப்பம் பேரு தெரியாத அனாத பயணி இப்படி ஒரு வேலை செஞ்ச
உனக்கு அரசியல் பதவி கேக்குதோ? அரசியல் பதவி ஆ? என் தம்பி திவாகர் பேர் இருக்க வேண்டிய இடத்துல உன் பேர் அப்புறம் ஐயோ மாப்பிள, போடுங்கப்பா. ஏய், அநாத நாய. டேய், இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க போடா போடா போ. இன்னையிலிருந்து நம்ம கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் பதவியை என் தம்பி, என் கூட பிறந்த தம்பி திவாகர் கிட்ட ஒப்படைக்கிறேன். பாவம் கருணா, மாமா சொன்னதை ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கு. என்னக்கா பண்றது? யார் யாருக்கு பதவி கொடுக்கணும்னு விவஸ்தையே இல்லாம போயிடுச்சு. உண்மையிலேயே போஸ்டர் ஒட்டி தோரணம் கட்டி கட்சிக்காக வேலை பார்த்த ஆட்களை விட்டுட்டு சும்மா போய் ஷோ காட்டிட்டு வர ஆளுகெல்லாம் பதவியை தூக்கி கொடுக்குறானுங்க. எல்லாம் தலையெழுத்துக்கா. அப்பம் பேரு தெரியாத அநாத பயணி, அப்பம் பேரு தெரியாத அநாத பயணி. உனக்கு நான் இருக்கு, என் கூட வந்துடுறியா?